ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், செக்டோரல் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்துட்டு சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நிறையா கம்பெனிஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கர்நாடகா பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து இருந்தது. ஸ்டாக் இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். கிராவிட்டா இந்தியா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கவர சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்டாக இருக்குது. அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோன்னு எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் அண்ட் வாரி எனர்ஜிஸ். கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேட்டிருந்த 2 கம்பெனிஸ், அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். முதல்லே சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த 2 கம்பெனிஸுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் கேட்டிங்களேங்கிற ஒரே காரணத்தினால தான் நான் இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். கோயிங் ஃபார்வர்ட் நான் வந்து எனக்கு பிடிச்ச கம்பெனிஸ், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்போ தான் நான் இன்னும் ஹானஸ்ட்டாக இன்னும் டீப் டைவ் பண்ணி உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண முடியும். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாத கம்பெனிஸை டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேலோட்டமாக பெரிய லெவலில் இன்சைட்ஸ் கொடுக்க முடியலையோன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. ஐ ஹோப் யூ ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட். இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த 2 கம்பெனிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் மெட்டா, மைக்ரோசாஃப்ட், சோஃபே அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நேற்று கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஆப்பிள் அண்ட் அமேசான் கொடுக்க போகிறாங்க. இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் இன்னுமே முடியல, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. பட் பெரிய சேஞ்ச் இருக்காது நம்புகிறேன். நிஃப்டி 50 0.36% க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.17% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மிட் கேப் 0.4%, ஸ்மால் கேப் 0.8% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லார்ஜ் கேப்பில் இன்றைக்கி ஒரு பையிங் பவர் தெரியுது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்பேஸில் க்ளீனாக செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. நிஃப்டி ஐடி இன்றைக்குமே ஃப்ளாட் டு மைல்ட்லி பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெரி சர்ப்ரைசிங். எப்போ இந்த ரேலி முடிய போகுதுன்னு நானுமே பார்க்க ஆவலாக தான் இருக்கேன். இல்லை நிஜமாலே இது ஒரு டேர்ன் அரவுண்டோ, நேரேட்டிவ் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் மறுபடியும் வேல்யூ பக்கமாக வராங்களோ, டெக் சர்வீசஸை ரொம்ப தேவையில்லாமல் அடிச்சிட்டுமோ, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் தேவையில்லாமல் அடிச்சிட்டுமோன்னு மார்க்கெட் நினைக்குதா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான பதில் போக தான் தெரியும். நிஃப்டி ரியல்டி அண்ட் கெமிக்கல் இன்றைக்கி ரொம்பவே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2% அண்ட் 1% ரெஸ்பெக்டிவ்லி ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது இன்னும் மேலே போகிறதுக்கு ரொம்ப நாட்கள் இருக்குது. மேலே போனால் அப்சைடும் நிறையா இருக்குது. அனலிஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி 1000 ரூபா 1500 போகுதா, இல்லைனா வந்து இப்படியே படுத்து கிடக்குதா, எப்போ ரிட்டர்ன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணியே பார்ப்போம். தீமேட்டிக்காக எப்பவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம் 0.97% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தங்கமயில் பற்றி மேலோட்டமாக குயிக்காக சொல்லிடுறேன். இன்றைக்குமே 10% லோவர் செக்யூர் தான். தங்கமயில் மைட் பிகம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் தே கண்டினியூ டு க்ரோ வெல். அவங்க மேனேஜ்மெண்ட் ரொம்ப காஷியஸாக இருந்த ஒரே காரணத்தினால தான் ஸ்டாக் போட்டு மறுநடி வாங்கிட்டு இருக்கு. காலையில் ஓப்பன் ஆன அதே 10% லோவர் செக்யூர் தான் இப்போயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இஃப் இட் ஃபால்ஸ் ஃபர்தர், இட் மே கண்டினியூ டு ஃபால் ஃபர்தர் பிகாஸ் செல்லர்ஸ் இன்னுமே விற்று முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தா, நான் 6800 தான் என்ட்ரு ஆனேன், வாட் டு டூ, 6300 என்ட்ரு ஆனா ஏதோ ஒன்று போட்டிருந்தாரு. எத்தனை பேர் தங்கமயில இந்த ரன்னப்க்கு அப்புறம் வாங்கினீங்க? எத்தனை பேர் கீழே வாங்கிட்டு மேலே ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருந்தீங்க? ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தங்கமயில் சொல்லி மறுபடியும் ரெக்கவராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட கருத்துக்களை நான் நாளை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கர்நாடகா பேங்கோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை மேலோட்டமாக பார்த்துட்டு கர்நாடகா பேங்கோட வேல்யூவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கர்நாடகா பேங்க் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்குங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கிட்டத்தட்ட 160-165 ரேஞ்ச் கிட்ட விழும்போது நான் ஒரு பல்க் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அது வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. குவிக்காக ரெக்கவர் ஆயிடுச்சு. நான் எந்த ரேஞ்சில் கர்நாடகா பேங்கை வாங்குங்கிறதையும் உங்கள் கூட நான் அடுத்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட டெபாசிட்ஸ், அட்வான்சஸ், அசெட் குவாலிட்டி, இந்த குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Q1 FY27 அவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் 17% க்ரோ ஆகிருக்கு. 86,610 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல், அக்ரி அண்ட் MSMEல மட்டும் பார்க்கும்போது 12% க்ரோ ஆகிருக்கு. ஓவராலாக அவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் 1,03,242 crores இருந்திருக்கு போன வருஷம் இதே குவார்ட்டரில். இந்த வருஷம் இதே குவார்ட்டரில், அதாவது ஜூன் குவார்ட்டரில் 1,10,396 crores வந்து க்ரோ ஆகிருக்கு. 7% க்ரோ ஆகிருக்கு. காசா அதை விட வேகமாக க்ரோ ஆகிருக்கு, விச் இஸ் அ குட் சைன். 31,835 crores இருந்திருக்கு Q1 FY26. Q1 FY27 35,787 crores, 12% க்ரோ ஆகிருக்கு. ஸோ டோட்டல் டெபாசிட்ஸை விட காசா கொஞ்சம் வேகமாக வளர்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆப்வியஸ்லி அப்போ ரீட்டைல் டேர்ம் டெபாசிட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், ஆர்டி இந்த மாதிரியான டேர்ம் டெபாசிட்ஸில் அவங்களோட க்ரோத் ஸ்லோவராக தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக காசால் க்ரோத் அதிகமாக இருக்குது, நல்ல விஷயம் தான், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், இதுதான் காசான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து விழுற டெபாசிட்ஸ்க்கு அவங்க கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே கம்மி. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 0%, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமலான இன்ட்ரெஸ்ட் தான். இதே டேர்ம் டெபாசிட்ஸ் வரும்போது இவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் ஃபார் த டெபாசிட். ஸோ காசா க்ரோயிங் ஃபாஸ்டர் தன் த டோட்டல் டெபாசிட்ஸ் அண்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் இஸ் அ குட் சைன். ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸ்க்கு வரும்போது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை மட்டும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிடும்.
756 crores இப்போ அவங்க 938 crores க்ரோ பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர். ஸோ ஓவராலாக அவங்களோட ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸும் பார்த்தீங்கன்னா 1.29% இருக்குது. 1% மேலே இப்போ தான் வந்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.48% இருக்குது. எனக்கு கர்நாடகா பேங்கோட இந்த பர்டிகுலர் குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிடிச்சது. அசெட் குவாலிட்டியும் இயர் ஆன் இயர் சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3.46% தான் இருந்தது அவங்களோட GNPA போன வருஷம் இதே குவார்ட்டரில். நெட் NPA 1.44% இருந்தது. இந்த வருஷம் அவங்க GNPA 2.58% குறைஞ்சிருக்கு. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.87% குறைஞ்சிருக்கு. அசெட் குவாலிட்டி சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்லிப்பேஜஸுமே கம்மியாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அட் கிளான்ஸாக அவங்க ஒரே ஸ்லைடில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்லைடை பாஸ் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக பாருங்கள். நான் என்னோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனை டீட்டெயிலாக பார்த்துட்டேன். அவங்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ், ஈச் செக்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அசெட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக்ஸில் எப்படி ஒரு அப்வர்ட் ட்ராஜெக்டரி தெரியுதுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஆர் அன் இன்வெஸ்டர் டீட்டெயிலாக பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் நிறையா கம்பெனிஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கனால நம்ம டேரெக்டாக அவங்களோட வேல்யூவேஷனை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கரண்ட்டாக கர்நாடகா பேங்க் 3.87% இன்றைக்கி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. முடியும் போது எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இருந்தாலும் 290 rupees கர்நாடகா பேங்க் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல் டைம் ஹைஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கர்நாடகா பேங்க்கோட புக் வேல்யூ 350 rupees. அவங்களோட புக் வேல்யூட க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 10% மார்க் இருக்குது. லோ டபுள் டிஜிட்ஸில் அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்களோட ப்ரைஸ் டு புக் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 0. மேக்ஸ் ஷேர் எடுத்துப்போம். ரஃப்லி அரௌண்ட் 0.8 டைம்ஸில் இருக்குது. அவங்களோட மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோமே 0.8 டைம்ஸ் தான். ஸோ தேர் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். என்னடா புக் வேல்யூட கம்மியாக தானே ட்ரேட் ஆகிறாங்க, இவங்க எப்படி அட்ராக்டிவாக இல்லைன்னு நீங்கள் கேட்டாலுமே புக் வேல்யூட ட்ரேட் ஆகிற ஒரே காரணத்தால் ஒரு பேங்க் அட்ராக்டிவ் ஆகிடாது. நீங்கள் HDFC பேங்க் எடுத்துக்கோங்க, அவங்க எப்போவுமே ஒரு ப்ரீமியம்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கோங்க, அவங்க ஒன் டைம் பிலோ புக் வேல்யூலாம் வரது ரொம்பவே ரேரான ஒரு விஷயமா இருக்கும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பாப்புலரான பேங்க்ஸாக தான் இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது தவிர நீங்கள் பெரிய பெரிய பேங்க்ஸ் ICICI, கோட்டக் எல்லாமே ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். டு தேர் புக் வேல்யூ அட்லீஸ்ட் 2 times ஒரு அபோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். 4 times வரைக்கும் போன டைம்ஸ்லாம் கூட இருக்குது. ஆக்சுவலி 4 times, 3.5 times, 3 timesல தான் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ என்டையர் ப்ரைவேட் செக்டர் பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு புல் பேக் க்ளீனாகவே தெரியுது. தட்ஸ் வை ஐ கீப் டெல்லிங் யூ கைஸ் தட் private banks are a better opportunity compared to public sector banks. எனிவே கர்நாடகா பேங்க் 10,000 crore மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு சின்ன கம்பெனி தான். ஆல் டைம் ஹைஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட புக் வேல்யூவோட ஒரு 15-20% டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஐ வில் ப்ரிஃபர் டு பை கர்நாடகா பேங்க் அட் ரஃப்லி அரௌண்ட் 0.6 times to 0.5 times. 0.6 ஆர் பிலோவில் வாங்குவாங்க தான் நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போது 0.6 timesல இவங்க கிடைக்கணும்னா ஷேர் ப்ரைஸ் ஷுட் பி சம்வேர் ரஃப்லி அரௌண்ட் 210 to 215 rupees. ஏன்னா அவங்க ஹிஸ்டாரிக் லாஸ்ட் 10 yearsல அவங்களோட மீடியன் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 0.6 தான் இருந்திருக்கு. கோவிட்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தாலுமே 0.6 times தான் இருந்திருக்கு. இப்போ அவங்க ஒரு நல்ல ரன் அப் கொடுத்துருக்காங்க. நான் நிறையா வாட்டி இன்வெஸ்ட் பண்ணும்போதே சொல்லிட்டு இருந்தேன், கர்நாடகா பேங்க் ஒன் டைம் ப்ரைஸ் டு புக் ரேஷியோவை லாஸ்ட் 5-10 yearsல தொட்டதே ஒரு 1 or 2 times தான். எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் ஒரே ஒரு வாட்டி தான் தொட்டுச்சு. அங்கேருந்து புல் பேக் நடந்துருச்சு. இப்போ மறுபடியும் அது ஒன் டைம் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆனால் ஒன் டைம் ப்ரைஸ் டு புக் ரேஷியோட மேலே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இஃப் இட் கெட்ஸ் ரீரேட்டட் அப்புறம் நான் மறுபடியும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை இன்க்ளூட் பண்ணி என்னோட ப்ரைஸ் டார்கெட்ஸ், என்னோட வேல்யூ ரேஞ்ச் என்னங்கிறத ரீரேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் கரண்ட்டாக ஐட் லைக் டு பை இட் அட் 0.6 times ஆர் பிலோ. அதுக்கு இது இன்னும் 20-30% கரெக்ட் ஆகணும். ஆகுமா? இப்போதைக்கு அந்த பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் வர நல்லா இருக்குது. மார்க்கெட்டே ஒரு புல் பேக் நடந்து கர்நாடகா பேங்க் கரெக்டாகி கிட்டத்தட்ட ஒரு 220 ரூபா 215 ரூபா போனால் கண்டிப்பாக இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போவே தேர் இஸ் டெஃபினெட்லி அ குஷன். புக் வேல்யூட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலே நம்ம ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்தியாக பார்க்கும்போது இது 0.6 times ஆர் பிலோ இருந்தால் எனக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கர்நாடகா பேங்கோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கம்பெனிஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவாக லென் பண்ணுற கம்பெனிஸ், கன்சர்வேட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனிஸ் ஒரேடியாக பெரிய ரன் அப் கொடுக்க மாட்டாங்க. மெதுவாக நம்மளுக்கே தெரியாமல் 1-2% ஏறிட்டே வருவாங்க. இது ஸ்லோவாக நம்மளுக்கே தெரியாமல் க்ரீப் அப் ஆகி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நான் வாங்கி ஒரு 1 year கூட ஆகலை. இன்னுமே எனக்கு தெரிஞ்சு இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை கூட மாறி இருக்காது. பட் இட் ஹஸ் கிவன் அ வண்டர்ஃபுல் ரிட்டர்ன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் இட் அட் 160-165 rupees. அப்போ அது 0.6 times கொஞ்சம் கீழே வந்துச்சு. இப்போ பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், விலை அதிகமாக வாங்கலாம்னு நினச்சேன். அந்த பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டோடய இப்போ வரைக்கும் நிற்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் வாஸ் ரஃப்லி அரௌண்ட் 7-8% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ. இப்போ என் போர்ட்ஃபோலியோ சைஸும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதர் கம்பெனிஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ ஐ திங்க் ஏதோ ஒரு 5-6% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட்ஃபோலியோ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அதை பார்ப்போம்.
நீங்கள் கர்நாடகா பேங்க் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிராவிட்டா இந்தியாவுக்கு வரலாம். கிராவிட்டா இந்தியா ஒரு புல் பேக் நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பற்றி நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோர் பிஸ்னஸ் வந்து லெட் ரீசைக்ளிங் தான். இதை பற்றி நம்ம நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லெட் ப்ரைஸஸ் வில் பிளே அ சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் தேர் பர்ஃபார்மன்ஸ், அதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனிவே அவங்களோட ஷேர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்குமே கிட்டத்தட்ட 1500 and something ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அவங்களோட மார்ஜின் க்ளீனாக வந்து ப்ரெஷரில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. நம்ம அவங்களோட ஏர்னிங்ஸை போட்டு மேலோட்டமாக பார்த்துருவோம். அவங்களோட ரெவென்யூ 42% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட அதர் இன்கமில் ஒரு 1523 crores இருக்குது. அதையும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களோட எபிட்டா 20% ரைஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 14% ரைஸ் ஆகிருக்கு. எபிட்டா மார்ஜின் 12.2%லேருந்து 10% தான் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸ்ட்ரீட்ஸுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லார்ஜஸ்ட் செக்மெண்ட் இந்த லெட் பிஸ்னஸ் மட்டும் பார்க்கும்போது அவங்க ரெவன்யூவை 955 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு போல இருக்குது. எபிட் வந்து டிக்ளைன் இருக்குது. ஸோ லெட் பிஸ்னஸ்லையும் எபிட்டா வந்து டிக்ளைனை காமிச்சது மார்க்கெட்டால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அவங்களோட அலுமினியம் பிஸ்னஸ் 17% க்ரோ ஆகிருக்கு. எபிட்டா 73% க்ரோ ஆகிருக்கு. பிளாஸ்டிக் செக்மெண்ட்டில் இவங்களோட ரெவன்யூ 62% க்ரோ ஆகிருக்கு. எபிட்டா 262% க்ரோ ஆகிருக்கு. இருந்தாலும் இவங்களோட லெட் பிஸ்னஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இவங்களோட கோர் பிஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம். அதில் வந்து எபிட் டிக்ளைனும் ரெவென்யூ மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு ஏறாத காரணத்தினாலையும் மார்க்கெட் கொஞ்சம் அடிச்சிருக்கு. மார்ஜினும் டைல்யூட் ஆகிருக்கு. ஓவராலாக இவங்களோட எபிட்டா பர் மெட்ரிக் டன் 24,181 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. லெட் செக்மெண்ட்டில் கைடன்ஸ் வந்து 19,000 to 20,000 rupees பர் மெட்ரிக் டன் தான். இவங்க 24,000 rupees வந்து ரிப்போர்ட் பண்ணது மார்க்கெட்டுக்கு பிடிச்சாலுமே ஐ திங்க் ஓவராலாக இட் ஹாஸ் பீன் பனிஷ்ட். நம்ம கிராவிட்டா இந்தியா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அண்ட் மோட்டிலால் ஒஸ்வால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். அவங்க 2020 rupees டார்கெட் ப்ரைஸாக செட் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். அதுக்கு ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 29 ஜூலை தான் இது வந்திருக்கு. நான் இன்னுமே இதை படிக்கல. இதை படித்து நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் அப்ளைஸ் டு மோட்டிலால் ஒஸ்வால். 2100 rupees டார்கெட் ப்ரைஸாக செட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு நம்ம பிளைண்டாக வாங்க முடியாது, ஃபாலோ பண்ணவே முடியாது. பட் இதில் இருக்கிற சில டேட்டா பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதில் இம்மென்ஸான ரீசர்ச் போயிருக்கும். இவங்க இந்த ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையா செக்மெண்ட்ஸை டீப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்டாக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட ஓன் அனாலிசிஸை பண்ணலாம். நான் இது ரெண்டுமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதை படிங்க. நானும் வந்து மேபி இன் அ டே ஆர் 2 படிச்சுட்டு நம்ம வீக்கெண்டில் இந்த 2 ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். கிராவிட்டா இந்தியாவில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத ரொம்ப நாளாகவே நம்பிட்டு இருக்கேன். வேல்யூவேஷன் இன்னும் அட்ராக்டிவ் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது ஓரளவுக்கு மார்க்கெட் இஸ் கிவிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தோணுது. இருந்தாலும் ஐ ஸ்டடி இட் ஓவர் திஸ் வீக், ஓவர் த வீக்கெண்ட். குவிக்காக ரன் அப் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வீக் இதே லெவல்ஸில் இல்லை இதோட சீப்பராக இருந்தாலும் ஐ வில் லெட் யூ நோ, ஒரு அப்டேட்டும் கொடுக்குறேன். இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் மாட்டேனா, என்னோட இந்த கருத்து இந்த கம்பெனி பற்றி என்னங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கிராவிட்டா இந்தியா பற்றி நம்ம பல வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். 29p ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க அட்லீஸ்ட் 15 to 20% க்ரோத் கொடுப்போம் இந்த லாங் டேர்முங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ எவ்ரி 4 yearsக்கு டபுள் ஆகிட்டே இருக்குங்க தான் நம்ம பார்த்துருக்கோம். சங்கர்நாத்தோட வீடியோ பற்றி நான் உங்க கூட சொல்லியிருக்கேன். ஸோ 2030 அந்த டைமில் இவங்க ரெவென்யூ 8,000 crores ரீச் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 yearsல இவங்க 8,000 crores ரெவென்யூ பண்ணாங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் டு சேல்ஸோட சார்ட் எடுத்து பாருங்கள். மார்க்கெட் கேப் டு சேல்ஸ் ரஃப்லி அரௌண்ட் 2.3 times. அவங்களால 8,000 crore சேல்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தேல் பி ரஃப்லி அரௌண்ட் 17,000 to 18,000 crore மார்க்கெட் கேப். ஸோ இங்கேருந்து ஒரு 60-70% அப்சைட் இருக்குது. in a span of 3.5 years, it is a decent return. Maybe if they perform better, அவங்க இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா கிராவிட்டா இந்தியா வில் டூ ஈவன் பெட்டர். அவங்களோட சேல்ஸ் நீங்களே பாருங்கள். 2015 500, 2018 4 வருஷம் கழிச்சு 1000, திரும்ப 2021 2022 2200, திரும்ப 4000 2026, 2030 மறுபடியும் 8000 பண்ணுவேன் அப்படிங்கிறது அவங்க கைடன்ஸும் சொல்லுது. இவங்க அதே லெவலுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்களா இல்லை நடுவில் வந்து லெட் ப்ரைஸஸில் ஏதாவது இம்பாக்ட் இருக்கா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். பட் ஐ எம் வாட்சிங் திஸ் கம்பெனி வெரி க்ளோஸ்லி. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கிராவிட்டாவை ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறீங்க? இந்த மார்ச் டிப்பில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் நான் 1290 வாங்கினேன்னு சொன்ன மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் இன்னும் ஹோல்ட் பண்ணுறாரா இல்லையா? இஃப் யூர் வாட்சிங் த வீடியோ ப்ளீஸ் கமெண்ட். உங்களோட பேட் தீசஸ் புல் தீசஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாரி எனர்ஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வாரி எனர்ஜிஸோட வேல்யூவேஷன் அனாலிசிஸ் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸில் நான் டீப்பாக போக போதில்லை. அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசி எந்த யூஸுமே கிடையாது. டேரெக்டாக இவங்க கொடுத்த நம்பர்ஸ், இவங்க கொடுத்த கைடன்ஸ் வச்சு ஃப்யூச்சரில் இவங்க ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுமா, இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, அதை மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். வாரி எனர்ஜி 75,000 மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான்.
பெரிய கம்பெனி தான். இட் இஸ் அ மிட் டு லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் அ லார்ஜ் கேப் கம்பெனி எக்ஸாக்ட்லி, மிட் டு லார்ஜ் கேப்னு வச்சுப்போம். அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 2600 கிட்ட இருக்குது. இன்னி கூட 4% விழுந்திருக்கு. நான் வாரி எனர்ஜிஸை படித்து பார்க்குற வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 2.1 ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க, லாங் டேர்ம் கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1 lakh crore ரெவன்யூ பை 2030 அடிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களோட சேல்ஸ் இப்போ வந்து 30,000 பண்ண போகிறாங்க இந்த இயருங்கிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம மார்ச் 2026 நம்பர்ஸே எடுத்துப்போம், 26,000. ஸோ ஆல்மோஸ்ட் 3 to 4 times வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து வளரப்போகுது. அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கரண்ட்லி அரௌண்ட் 11% தான் இருக்குது. அவங்களோட எபிட் மார்ஜின் இஸ் லைட்லி ஹையர். மறுபடியும் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக நாங்கள் சேஞ்ச் பண்ணி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் படித்த வரைக்கும் அப்படி தான் பார்த்தேன். அப்படி அவங்க மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தேர் நெட் ப்ராஃபிட் அண்ட் EPS will also grow. அப்படி அவங்க 11% 10% தான் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் will roughly be around 10,000 to 11,000 crores தான். ஸோ அவங்க சேல்ஸ் வளர அளவுக்கு இவங்களோட நெட் ப்ராஃபிட் வளருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க 9,000 crores FY27 கேபெக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 31,000 கோடி வரைக்கும் அவங்க கேபெக்ஸ் அதிகப்படுத்த போகிறதாகவும், அடுத்த 2-3 வருஷத்துக்கு அவங்க மீதி அந்த 22,000 crores வந்து கேபெக்ஸில் டிப்ளாய் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோவில் ஒரு இஷ்யூ இருக்கும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மார்ஜின்ஸ் அடிப்படும். ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி தேர் கோயிங் டு இன்க்ரீஸ் தேர் கேபெக்ஸ். ஸோ நம்ம இந்த சேல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க 1 lakh crores பண்ணிடுவாங்க, அப்போது இவங்க ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் கேபிட்டல் சேல்ஸில் ட்ரேட் ஆகுனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. பிகாஸ் கேபெக்ஸே 30,000 கோடிக்கு இருக்க போகுது. அப்போ ஆப்வியஸ்லி கேஷில் அடிப்படும். நெட் ப்ராஃபிட்டில் அவங்க மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு இன்னும் தெரில. ஸோ வி ஹவ் டு டேக் இன்டு கன்சிடரேஷன் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். அவங்க கைடன்ஸை நம்ம பிளைண்டாக அப்படியே எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட க்ரோத் ட்ரெஜெக்ட்ரி நல்லா தான் இருக்குது, அதில் எந்த விதமான கேள்விக்குறியும் கிடையாது. வாரி எனர்ஜிஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 99% நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிட்டா மார்ஜின் சோலார் மாடல் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது 17 to 18% இருக்கும் லாங் டேர்ம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க FY27 ஒரு கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. 7,000 7,500 கோடியா ஏதோ வந்து எபிட்டா கைடன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் புக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 60,000 கோடி மேலே ஆர்டர் புக்கில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேக்வர்ட் இன்டெகிரேஷனில், அதாவது அவங்களுக்கு ஒரு சோலார் பிளான்ட் இருக்குது குஜராத்தில், 10 gigawatt சோலார் பிளான்ட் இருக்குது. அப்புறம் 1,200 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க நாக்பூரில். இது எல்லாமே வந்து 300-400 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அவங்களோட மார்ஜின்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் தே கேன் டெஃபினெட்லி ஷோ க்ரோத். அவங்களோட எபிட்டா கைடன்ஸ், அவங்களோட ஆர்டர் புக் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை எய்ட் பண்ணுறதுக்கு, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வச்சுருக்காங்க. அவங்க இந்த பேட்டரி அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, க்ரீன் ஹைட்ரோஜனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட சேல்ஸையும் டாப் லைன் க்ரோத்தையும் வந்து கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐம் நாட் வரிட் அபவுட் தேர் க்ரோத். கண்டிப்பாக அஸ் அ பிஸ்னஸ் தே வில் டூ வெல். ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது பவர் செக்டரில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்குமே உகந்தது தான். அதை வச்சு மட்டும், இந்த கேபெக்ஸை வச்சு மட்டும் இந்த கம்பெனியில் ஒரு பேர் தீசஸ் நம்மளால் உருவாக்க முடியாது. பட் டெஃபினெட்லி இதெல்லாம் ரிஸ்க்ஸுங்கிறதையும் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். மார்க்கெட் கேபெக்ஸை பனிஷ் பண்ணுமா இல்லை அதை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க இருக்கிற செக்டார் இஸ் கோயிங் டு பி இன் ஹெவி டிமாண்ட், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பவர் செக்டர் மொத்தமாகவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போது இந்த இயர்ஸ் டு கம். அதில் இவங்க ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயராக இருப்பாங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். நான் ஏன் வாரி எனர்ஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் எழுதியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேஜ் தீசஸை வந்து ஒரு கமெண்ட்டாக போட்டிருந்தார். நான் அதை ஃபுல்லாக படித்தேன். அவர் இவ்வளோ டீப்பாக இந்த கம்பெனியில் ரீசர்ச் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் ஒரு ஷார்ட் தீசஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாரு. பட் ஐ கேன் கெஸ் தட் இஸ் டன் டீசென்ட் இனஃப் ரீசர்ச் டு ரைட் ஆல் தட். வாரி எனர்ஜிஸ் இங்கேருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதாங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலிமா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் தேடவே தேவையில்லைங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வாரி எனர்ஜிஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த கம்பெனி பற்றி சொல்லுங்கள். இப்போ சாந்தி கோல் பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, வாரி எனர்ஜிஸ் பற்றி கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. BLS இன்டர்நேஷனல் நம்ம அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மாதிரி நிறையா கம்பெனிஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அனலைஸ் பண்ண சொல்லி கேட்கும்போது ஐ திங்க் தட் ஐ எம் டைவர்ட்டிங் மை செல்ஃப். நான் இப்போ வாரி எனர்ஜிஸ் BLS இன்டர்நேஷனலில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேனோ, நான் இந்த கம்பெனிஸில் இவ்வளோ டீப்பாக ஸ்டடி பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் என்னோடய பர்சனல் டைமில் எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, எனக்கு எந்த பிஸ்னஸ்லாம் ஸ்டடி பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருப்பேன். BLS இன்டர்நேஷனல் பற்றி இந்த வீக்கில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 3-4 நாள் ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஐ டென்ட் ஃபைண்ட் த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டிங் அட் ஆல். நான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்தியா இல்லையாங்கிற பாயிண்ட்டுக்கே வரல. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை ஸ்டடி பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆக்சுவலி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்களே, அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாங்கிற ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் படிச்சுட்டே இருந்தேன். பட் இது எனக்கு அவ்வளோ பிடிக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு எந்த கம்பெனிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எந்த கம்பெனிஸ் எந்த பிஸ்னஸஸ்லாம் ரொம்ப
லாங் டேர்மில் நல்லா வளரும், அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையான்னு பார்க்க தான் பிடிக்குமே தவிர அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமே தான் இந்த சேனலில் ஆரம்பிச்சேனே தவிர எல்லோரும் போடுற கமெண்ட்ஸ்க்கு எல்லோரும் கேட்குற கம்பெனிஸ் பற்றி எனக்கு டிஸ்கஸ் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் செக்டர் போடுறேன்னு ரொம்ப நாள் சொன்னீங்களே, இன்னும் போடவே மாட்டீங்களேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு வந்து ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, எனக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் எனக்கு நிஜமாலே இந்த இன்சூரன்ஸ் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஆசையில் இந்த கம்பெனிஸ் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வரவே மாட்டேங்குது. நான் அப்பப்போ எடுப்பேன், கொஞ்ச நாள் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்க ட்ரை பண்ணுவேன், ரொம்ப போரிங்காக இருக்கும்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இன்னி வரைக்கும் என்னால் அதுக்கு ஒரு வீடியோவை போடவே முடியல. வாரி எனர்ஜிஸ் பற்றியுமே நான் இப்போ கொஞ்சம் ஹாஃப் குக்டாக தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். மேலோட்டமாக நான் படித்தது அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் இதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் எப்படி எதில் கேபெக்ஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வருஷமாக இதை க்ரோ பண்ணுறதுக்கான ட்ரெஜெக்டரி வச்சுருக்காங்க, இவங்களோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி எவ்வளோ, இவங்களோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் எவ்வளோ, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ டெஃபினெட்லி ஐ வில் ரீட் த கமெண்ட்லேயே ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது என்ன கம்பெனிஸுங்கிறத நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஐ ட்ரை டு மேக் அ வீடியோ ஆன் இட். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஐ பர்சனலி அவாய்ட். ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. BLS இன்டர்நேஷனலுக்கு வரும். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பற்றி ஏற்கனவே மேலோட்டமாக நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இதை பற்றி நம்ம ஆடி மேலோட்டமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை போய் நான் திரும்ப கேட்டு பார்த்தேன். அதுலேயுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த பிஸ்னஸ் சைடுக்குள்ளே எனக்கு வரதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி. இருந்தாலும் எனக்கு அது போய் மறந்தே போச்சு. அவ்வளோ அன்இன்ட்ரெஸ்டாக தான் அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 10,000 மார்க்கெட் கேப்போட கம்மியாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ், ஹைலி ரெகுலேட்டரி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்டாருங்க மாதிரி எனக்கு படுது. ஸோ பர்சனலி ஐ வில் அவாய்ட் திஸ் கம்பெனி. ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சில டெய்ல்வின்ஸ் இருக்குது. அவுட் சோர்சிங் பெரிய லெவலில் க்ரோ ஆனால் இவங்களும் க்ரோ ஆவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனியை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்டாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஹெவிலி கரெக்டட் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அது எதனால் விழுந்திருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஐ திங்க் தேர் வாஸ் சம் ரெகுலேட்டரி ஓவராங். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்களுக்கு ஒரு 2 year டிபார்மெண்ட் போட்டாங்க. இது நம்ம போன வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த டிபார்மெண்ட்டை என்ன தான் ஹைகோர்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாலும், BLS இன்டர்நேஷனல் மறுபடியும் பிட்டிங்குள்ளே அலோவ் பண்ணியிருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி ஓவராங் இருக்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற கேள்வி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்திருக்கும். எஸ்பெஷலி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கும். இவங்ககிட்ட சில அதர் அலிகேஷன்ஸும் இருந்தது. வீசா ஸ்லாட்டை வந்து மெனிப்புலேட் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து சில ரெகுலேட்டட் இல்லாத வெரிஃபிகேஷன் ஃபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஃபீஸில் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. மிடில் ஈஸ்ட்டு, யூரோப்பியன் யூனியன்ஸ் போன்ற இடத்துலலாம் ஆடிட் பெருசாக இல்லைங்கிற மாதிரிலாம் நான் படித்தேன். இதெல்லாம் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு எனக்கு பர்சனலாக தெரியல. நான் மேலோட்டமாக இந்த கம்பெனிஸில் இருக்கிற ரிஸ்க்ஸ் அண்ட் இஷ்யூஸ் பற்றி படிக்கும்போது மட்டும் தான் நான் பார்த்துருந்தேன். இதனால் சென்டிமெண்ட் டெஃபினட்டாக இம்பாக்ட் இருக்குது. ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது. ஷேர் ப்ரைஸ் விழுந்துகிட்டே இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் பெட்டராக இருக்குது, இவங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகிட்டே இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் எதனால் விழுந்துக்கிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விற்கும்போது க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். எதனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸிட் ஆகிட்டே இருக்காங்க. BLS இன்டர்நேஷனலில் இருக்கிற அந்த ரெகுலேட்டரி ஓவராங் மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மில் வர முடியுமா, வந்தால் ஷேர் ப்ரைஸ் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ இம்பாக்ட் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக க்ளோஸாக வாட்ச் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட் இதை டீரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சில ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குன்னு எனக்கு பர்சனலாக தெரியல. நீங்கள் கேட்டிங்களேங்கிறதுக்காக தான் நான் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுவுமே பாருங்கள் மேலோட்டமாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் வேல்யூவேஷன் இஸ் தே ஆர் கெட்டிங் இன்டு அன் அட்ராக்டிவ் ஜோன். அவங்க இங்கேருந்து பாஸ்ட்டில் க்ரோ பண்ண அதே லெவலில் க்ரோ பண்ணாங்கன்னா, இல்லை அதோட பாதி க்ரோத் ரேட் மெயின்டைன் பண்ணாங்கன்னா கூட ஐ திங்க் தே ஆர் அட் அ வெரி அட்ராக்டிவ் லெவல். ஸ்டாக் ப்ரைஸ் வைஸ் there's a huge chance that they will perform well. நான் நிறையா இன்ஃப்ளூயன்ஸோட வீடியோ பார்க்குறேன். அவங்க வெறும் இந்த 4 பாக்ஸை மட்டும் பார்த்துட்டு காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் ரேட் இவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு, காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் ரேட் இவ்வளோ வளர்ந்துருக்கு, ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் பெருசாக வளரவே இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே என்னென்னலாம் சிக்கல் இருக்குது, அந்த கம்பெனி மேலும் வளர்ச்சியடைய அந்த இண்டஸ்ட்ரி அலோவ் பண்ணுமா, பாலிசி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுமாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவ்வளோ டீட்டெயிலாக என்னால் இதை ஸ்டடி பண்ணவும் முடியல. சாரி, எனக்கு இந்த கம்பெனி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஐ திங்க் ஃபினான்ஷியலி தே ஆர் அட் அ டீசன்ட் பிளேஸ். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் வர்தி கம்பெனி. ஆனால் நீங்கள் உங்களோட ஓன் டியூ டிலிஜென்ஸ் பண்ணுங்கள். கிராவிட்டா இந்தியா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். கேப்லின் பாயிண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ரெண்டுமே கரெக்டாக ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் கரண்ட் வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கா, ஃபியூச்சர் ட்ரெஜெக்டரி என்னங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். BLS அண்ட் வாரி எனர்ஜிஸ் கூட ஐபிஓ வரும்போது நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோடய அம்மாவுக்கு அது கிடச்சிருந்தது. ஒரு சிக்னிஃபிகண்ட் பாப்புலர் விற்றாங்க. ஐபிஓவில் கூட லிஸ்டிங் கெயினுக்காக தான் அப்ளை பண்ணியிருந்தோமே தவிர அந்த கம்பெனியை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவில் அப்ளை பண்ணவே இல்லை. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஐபிஓவில் லிஸ்ட் ஆன அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் என்ன ப்ரைஸில் வந்து இஷ்யூ பண்ணாங்க, லிஸ்ட் ஆனாங்கன்னு. எனிவே வாரி எனர்ஜிஸ் ஆர் BLS இன்டர்நேஷனல் எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
நேற்றுக்கு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாரு, உங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் என்ன ரொம்ப ஹைஃபையான இன்வெஸ்டர்ஸ்ன்னு நினச்சிங்களா, எதுக்கு யூஎஸ் ஸ்டாக்ஸையும் இந்தியன் ஸ்டாக்ஸையும் ஒரே வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு மாதிரி கேட்டார். எனக்கு அது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது இந்தியாவா, யூஎஸ்ஆ, சைனாவா, லாட்டின் அமெரிக்காவா, கொரியாவெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எங்கே என்னால் அதிக பணம் பண்ண முடியும், ஆப்வியஸ்லி இன்க்ளூடிங் டேக்ஸஸ் சார்ஜஸ்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு எங்கே என்னால் அதிக ரிட்டர்ன் பார்க்க முடியுங்கிறது தான் யோசிப்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு யூஎஸ் மார்க்கெட்லேயும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் படுற மாதிரி தான் இருக்குது. அதை நான் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் ஒரே ஃபிலாசபியோடு தான் அணுகிறேன். அதை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு ஒரு ஆசையில் தான் டிஸ்கஸும் பண்ணுறேன். அது மூலயமா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனிவே, மைக்ரோசாஃப்ட், மெட்டா, சோஃபையோட ஏர்னிங்ஸ் நேற்றுக்கு வந்திருந்தது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸை ஃபர்தராக நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் யோசித்து பார்க்கணும். நிறைய பேர் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ முடியலையோ, ஹைஃபையாக இருந்தால் அதிக பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் அணுகிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் $1 இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஃபீஸிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஒரு மினிமலான அமௌண்ட் வச்சு நீங்கள் ஆப்வியஸ்லி எக்ஸ்போஷர் யூஎஸ் மார்க்கெட் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த விதமான தகுதியும் வாங்கிக்க தேவையில்லை. இவ்வளோ பணம் இருந்தால் தான் யூஎஸ் மார்க்கெட் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஐடியாலஜி எனக்கு பர்சனலாக ஒத்து போகவே இல்லை. ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். நீங்கள் என்ன சொன்னீங்கிறது ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே வேறு ஏதாவது கருத்து இருக்காங்க, அதை மேபி கமெண்ட் செக்ஷனில் மறுபடியும் ஷேர் பண்ணுங்கள். எனிவே, சத்யா நடலா மைக்ரோசாஃப்ட் ஏர்னிங்ஸ் பற்றி போட்டிருந்தாரு. ஆனுவல் ரெவன்யூ 18% க்ரோ ஆயிருக்கு. $331 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட க்ளவுட் மட்டுமே $214 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 27% க்ரோ ஆயிருக்கு. அசியோர் $100 பில்லியன் ரெவன்யூ 41% க்ரோ ஆயிருக்கு. முக்கியமான பாயிண்ட், மார்க்கெட்டுக்கு எதனால மைக்ரோசாஃப்டோட ஏர்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சி ஷேர் ப்ரைஸை உச்ச விலையில் கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னா, வி வில் பி ஃப்ரீ கேஷ்லோ அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ்ங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன தான் இவ்வளோ கேபெக்ஸ் பண்ணாலும், கேபெக்ஸை இவங்க ரீட்டைன் பண்ணாலும், நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் க்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இவங்க சொல்லியிருந்தாலும், ஃப்ரீ கேஷ்லோ இருக்குங்கிறத இவங்க சிஎஃப்ஓ சொன்னது மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு. ஸோ மார்க்கெட் இஸ் ஹாப்பி. மைக்ரோசாஃப்ட் ப்ரீ மார்க்கெட்லேயே கிட்டத்தட்ட நேற்று ஆஃப்டர் ஆஸ்லேயும் $420 கிட்ட போயிடுச்சு. நல்ல ரன் அப் கொடுத்துச்சு. 7-8% ரைஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனவே மெட்டாக்கு வரும், அடி வாங்கியிருக்கு. இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அடுத்து பார்ப்போம். மெட்டா Q2 2026 ஏர்னிங்ஸோட ஹைலைட்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ரெவென்யூ $60 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 28% க்ரோ ஆயிருக்கு. அட்வர்டைசிங் ரெவென்யூ 27% க்ரோ ஆயிருக்கு. $59.4 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டி லாஸ், ஆப்ரேட்டிங் லாஸ் $4.62 பில்லியன். இது ஒன்றும் சொல்கிறதுக்கு. இபிஎஸ் $6.18 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 13% இயர் டிக்ளைன் இருக்குது. அனலிஸ்டோட எஸ்டிமேட்ஸுமே மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் பனிஷ்ட். டெய்லி ஆக்டிவ் பீப்புள் 3.6 பில்லியன், 3% இயர் க்ரோ ஆயிருக்கு. Q3 ரெவன்யூ கைடன்ஸ் $61 to $64 பில்லியன். ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் கைடிங் ஃபார் அ குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ க்ரோத். FY26 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கேபெக்ஸ் $130 பில்லியன் to $145 பில்லியன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் எண்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த பாட்டமை அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மினிமம் $130 பில்லியன் to $145 பில்லியன் இருக்குது. FY26க்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ் பண்ண போது அவங்க சொல்லியிருக்காங்க. CEO மார்க் ஜக்கர்பர்க் ஒரு கோட்டை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்துருவோம். AI is accelerating our core business today, powering our next generation of products and opening the door to entirely new enterprise opportunities. The results are already showing and I am optimistic about the potential aheadங்கிற மாதிரி ஜக்கர்பர்க் சொல்லியிருக்காரு. ஐ லைக் ஜக்கர்பர்க் லாட். கண்டிப்பாக அவர் மைக்ரோசாஃப்ட் மெட்டாவை சூப்பராக வழி நடத்துவாருங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கீழே கமெண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருந்த ரியாலிட்டி லேப்ஸ் இதோட சேர்த்து $80 பில்லியன் லாஸ் பண்ணியிருக்கு ஃப்ரம் 2020. அப்போ அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலே அவங்க எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். மேபி he has a vision, we have to wait and watch. சோஃபையோட ஏர்னிங்ஸை பார்த்துரும். Q2 was an exceptional quarter for சோஃபைன்னு இது மேனேஜ்மெண்ட் கொடுத்த கோட் தான். ஸோ நான் எழுதுனேன்னு நினச்சிடாதீங்க. $1.2 பில்லியன் இன் அட்ஜஸ்டட் நெட் ரெவன்யூ 40% க்ரோத் ஆயிருக்கா. 1.1 மில்லியன் நியூ கஸ்டமர்ஸ் 35% க்ரோ ஆயிருக்கா. ரெக்கார்ட் 2.2 மில்லியன் நியூ ப்ராடக்ட்ஸ் 42% க்ரோ ஆயிருக்கா. 14.8 பில்லியன் இன் லோன் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோஃபை 2x மெனி ப்ராடக்ட்ஸ் ஆஸ் மெம்பர்ஸை இந்த குவார்ட்டரில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. 51% ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பை எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் சோஃபையோட அதர் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போவாங்க, இவங்க ப்ரொடக்டிவிட்டி லூப்பில் மாட்டிப்பாங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் ஸ்லோஃபைக்கு ஒரு பெரிய ஃப்ளைவீலாக இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களோட எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 51% ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஃபை ரைஸ்ட் கைடன்ஸ், அவங்களோட ரெவென்யூ கைடன்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. EPS கைடன்ஸை அப்படியே வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் நோ ரேட் கட்ஸ் இன் FY27.
அதனால் நாங்கள் வந்து $60 இபிஎஸ் கொடுக்குறோம் கைடன்ஸாக. அப்புறம் ரெவன்யூக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்களா. இப்போது அவங்க ரெவன்யூவோட கைடன்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க, இபிஎஸோட கைடன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 60 cents அதிகமாக்கி இருப்போம் இஃப் நாட் ஃபார் த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். இருந்தாலும் நாங்கள் வந்து 60 cents ரீட்டைன் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே 1 to 2 ரேட் ஹைக்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சு நாங்கள் கொடுக்குறோங்க தான் அவர் சொல்கிறார். ஸோ ரேட் ஹைக் இருந்தாலுமே அவங்க கைடன்ஸை ரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ரேட் ஹைக்ஸ் நடக்கலைன்னா, ரேட் கட்ஸ் அடுத்த வருஷம்லாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா அப்போ இவங்க எவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறது தான் என்னோடய தீசஸ். சோஃபே நான் வாங்கிட்டு ஒரு $30 போனோன்னா விற்கிறதுக்காக வாங்கவே இல்லை. லாங் டேர்மில் கண்டிப்பாக இது ஃபினாமினல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பாசிபிளி மல்டி பேக்கருங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வாங்கியிருக்கேன். டிப்ஸில் கண்டிப்பாக நான் வாங்குவேன். இப்போ வந்து நேற்றுக்கு பெரிய லெவலில் உள்ள என்னோடய காஸ்ட் பேஸஸ்லேருந்து ஒரு 4-5% தான் கீழே இருந்தது. இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்ப்போமா. சோஃபை $15.43 ட்ரேட் ஆகிட்டுருக்கு ப்ரீ மார்க்கெட்டில். என்னோட ஆவரேஜ் ரஃப்லி அரௌண்ட் 15.9 சம்திங். ஸோ பெரிய லெவலில் கரெக்டாக இல்லை. இன்கேஸ் இட் ஃபால்ஸ் பிலோ 15, மேபி even 14, ஐ வில் டெஃபினெட்லி ஆட் டு மை சோஃபை பொசிஷன். நீங்கள் யாராவது சோஃபை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது வாங்கி இந்த வருஷம் அடுத்த வருஷம் விற்கிறதுக்காக நான் வாங்கலை, மறுபடியும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ஆனோட கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருங்க. அதனால் முன்கூட்டியே ஒரு முன்ஜாமீன் மாதிரி வாங்கிடுறேன். அடுத்து மைக்ரோசாஃப்ட் $422 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 8% ப்ரீ மார்க்கெட்டில் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மைக்ரோசாஃப்ட்டை டிப்பில் வாங்கினவங்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்ல குவார்ட்டர், நல்ல ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கம்பெனி தான். மெட்டா, மைக்ரோசாஃப்ட் எஸ்பெஷலி வில் டூ வெரி வெல், வெரி அட்ராக்டிவ்லி ப்ரைஸ்டுங்கிறத நான் நினைக்கிறேன். மெட்டாவோட இந்த ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ரொம்பவே அன்கால் ஃபார். மைக்ரோசாஃப்ட் 8% ஏறி இருக்குது, மெட்டா 8% கம்மியாக இருக்குது. ரெண்டு பேருமே கேபெக்ஸை ரைஸ் பண்ணவே இல்லை. அடுத்த வருஷம் ரைஸ் பண்ணுவாங்க நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மெட்டா ஃப்ரீ கேஷ்ல பாசிட்டிவாக இருக்காது, அவங்க இபிஎஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களால் போட்டு அடிச்சிருக்காங்க. ப்ரீ மார்க்கெட்டில் $535 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த டிப்பையும் யாராவது வாங்குவீங்களா? நிறைய பேர் மெட்டா டிப் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருந்தீங்க. இந்த டிப்பையும் வாங்குவீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஃபண்ட்ஸ் இல்லை, நான் எல்லாமே கோர்வியூ வாங்கிட்டேன். ஃபைனல் பை மோஸ்ட்லி இன்றைக்கி மீதி இருக்கிற எல்லா ஃபண்ட்ஸையும் போட்டு கோர்வியூ வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் வேடிக்கை தான் பார்க்கணும் until the end of August. பட் மெட்டா வாங்கணுமா வேணாமாங்கிற ஒரு டிசிஷன் என் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. மேபி if it stays at this range, maybe if it falls further, I will buy மெட்டா. பட் இப்போ எல்லாமே கரெக்டான ஒரு டைமில் ஹை பேட்டா நேம்ஸ் வாங்கினா ரிட்டர்ன் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குமேன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோர்வீவ், ஜெட்டா குளோபல் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. நெபியஸ் கூட மேபி ஐல் பை. நேற்று $140 இருக்கலாம், தொட்டுட்டு திரும்ப மேலே போயிடுச்சு, திரும்ப 140 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கூட கரெக்ட் ஆகலாம். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் யாராவது எனி அதர் நியோ க்ளவுட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி மேக்ஸ் 7 ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்த்துட்டு இண்டிவிஜுவல் கம்பெனி அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம், யூஎஸ் ஸ்டாக்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்டாக்ஸ். நிறைய பேருக்கு நான் ரெண்டுமே ஒரே வீடியோவில் பண்ணுறது பிடிக்காமல் இருக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்ம அப்படி பிரித்து பார்க்குறது அவ்வளோ ஒரு நல்ல முடிவாக இருக்காது. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டாக்ஸேஷன், ஃபீ சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்ஸ் மேபி வேறையாக இருக்கலாமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. யூஎஸ் மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்ககிட்ட இந்த லோவர் சர்க்கிட் அப்பர் சர்க்கிட்லாம் கிடையாது. ட்ரேடிங் மேபி ஹால்ட் ஆகலாமே தவிர ஒரே நாளில் 50-60% கரெக்டாகி கூட நான் பார்த்துருக்கேன். ஒரே நாளில் 50-60% ஏறி கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ வாலட்டிலிட்டி இஸ் டெஃபினெட்லி தேர். யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த கம்பெனி தட் யூ சூஸ். யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் டேட்டா இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஃபிஸ்கல் ஏங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணுவேன், ப்ரொமோட்டட் கண்டென்ட் கிடையாது. நான் வெறும் கூகுளில் சைன் அப் பண்ண ஃப்ரீயாக என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அனலிஸ்ட் எஸ்டிமேட்ஸ், ஃப்யூச்சர் இபிஎஸ் என்னவாக இருக்கும், அவங்களோட செக்மெண்ட்ஸ் அண்ட் கேபிஐஸ், இதெல்லாம் வந்து அப்டேட்டட் ப்ரோ மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். என்னால் அது பார்க்க முடியாது, ஏன்னா நான் வந்து ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரீயாக அவங்களால யூஸ் பண்ண முடியுதா இல்லையாங்கிறத மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ் பண்ணவங்க எப்படி பண்ணுறீங்கிறதையும் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயிலாக எழுத ட்ரை பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.